சோதரன் தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான பரிசுத்த நல்ல நாள் காலை வேலுக்காக கர்த்தருக்கு சோத்திரம் சொல்கிறோம். நாம் நிறுவனமாகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபையை அவருடைய இறக்கங்களுக்கு முடிவில்லை என்று சொல்லியிருக்கிறபடி கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருந்து எல்லா விதமான தீமைகளுக்கும் தீங்குக்கும் விலக்கி காத்துக்கொண்டு இந்த அருமையான நல்ல நாளும் ஆண்டோடைய பாதத்தில் கடந்து வந்து இறைவனை தொழுவதற்கு அந்த பெரிய பாக்கியத்தை தேவன் கொடுத்த நல்ல சிலாக்கியத்திற்காக அருமை ஆண்டவருக்கு நாம் அதிகமாக சோதரம் சொல்லுவோமாக. தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமைன்றதாக. கடந்த வாரத்திலே நான் விதமாக எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலிருந்து ஒரு வசனத்தை விதமாக தியானித்தோம். அந்த வசனத்திலே விதமாக சொல்லப்படுகிறது, ஒரு ஜீவனுக்கு 4 முகங்கள் இருந்தது என்றும், அதில் முதலாவது மனுஷ முகம் என்றும், இரண்டாவது சிங்க முகம் என்றும், அடுத்து கழுகு முகம் என்றும், காலை எருது முகம் என்றும் சொல்லி நான் விதமாக பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மேம்பட்டதாக அந்த ஜீவன் என்ன என்பதை குறித்து பார்க்கும் பொழுது அது கேராபின்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அவைகளுக்கு 4 சட்டைகள் இருந்தன என்றும், அவைகள் கால்களுக்கு நடுவே சக்கரங்கள் இருந்தன, அவைகள் ஓடும்போது மின்னின, மகிமையால் நிறைந்திருந்தன என்றெல்லாம் நாம் தொடர்ந்து வாசிக்கிறோம். இங்கே விதமாக அந்த முகங்களை குறித்து வேதம் சொல்லுகிறதை விதமாக பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இங்கே எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும் பொழுது இவ்விதமாக சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். அவைகளுடைய முகங்களின் சாயலானது வலது பக்கத்தில் 4 மனுஷ முகமும் சிங்க முகமும் இடது பக்கத்தில் 4 எருது முகமும் கழுகு முகமாய் இருந்தது என்று சொல்லி நவதமாக பார்த்தோம். 4 முகங்களை குறித்து கடந்த நாட்களே வாசித்து அதில் ஒரு முகத்தை குறித்து, ஒரு முகம் அது எப்படிப்பட்டது, அது யாரை குறிக்கிறது என்று சொல்லி நவதமாக சற்று அன்றைய வசனத்தை குறித்து தியானித்தோம். இந்த நாளிலும் நவதமாக இந்த 4 சிங்க முகமும் அதமாக மனுஷ முகமும் சிங்க முகம் என்று சொல்லியிருக்கிறபடி இப்பொழுது சிங்க முகத்தை குறித்து பார்ப்போம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 4 சிங்க முகம் இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். சிங்கம் என்னாலே காட்டுக்கு அது ராஜாவாக இருக்கிறது. காட்டுக்கு ராஜா சிங்கம் என்று சொல்லி நவதமாக பார்க்கிறோம். மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. அந்த சிங்கத்துக்கு தான் எல்லாம் அடிபணிந்திருக்கும், சிங்கம் சொல்வதுதான் கேட்கும் என்றெல்லாம் நிறைய கதைகள் எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் சிங்கம் ஒரு மகா மேன்மை உள்ளது, ஒரு பராக்கிரமசாலி என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருடைய சிருஷ்டிப்பிலே சிங்கம் ஒரு பிரதானமான ஒரு சிருஷ்டிப்பாக இருக்கிறதே என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த சிங்கம் கர்ச்சிக்கும் பொழுது விதமாக சிங்கம் கர்ச்சிக்கிறது, யார் பயப்படாதிருப்பாள் என்று கர்த்தர் உரைக்கிறார். யார் தீர்க்கதரிசனம் சொல்லாதிருப்பாள் என்று சொல்லியிருக்கிறபடி சிங்கம் கர்ச்சிக்கிறது, யார் பயப்படாதிருப்பார் என்று சொல்லியிருக்கிறது. சிங்கம் கர்ச்சிக்கும் பொழுது பயம் உருவாகும். ஏனென்றால் அவை விதமாக ஒரு மனிதன் மேல் விதமாக ஒரு மிருகன் மேல் பாய்ந்தால் விதமாக நிச்சயமாக மாண்டுவிடும். ஏனென்றால் அவனுடைய ஒரு கையினுடைய அடியே பயங்கரமான வெயிட்டாக இருக்கும். அவைகள் சாடி விதமாக ஒரு மிருகத்தை பிடிக்கும் பொழுது அது ஒரே அடியை அடித்து, முதலாவது அது சிறிய மிருகமாக இருந்தால் சாடி ஓங்கி ஒரு அடி அது அடிக்கும் பொழுது அந்த அடியிலேயே என்ன செஞ்சிடும், கிறங்கி விழுந்துரும் அந்த மிருகம். அது உடனே அது கழுத்தை பிடிச்சி அது ரத்தத்தை குடிச்சிடும். விதமாக சிங்கமானது மிகவும் ஒரு பயங்கரமான உருவம் உள்ளது. இது காட்டுக்கு ராஜா என்று சொல்லி நவதமாக பார்க்கிறோம். நிறைய கதைகள் நான் வாசிச்சிருப்போம். சிங்கம் வந்து மற்ற மிருகங்களெல்லாம் பேசி இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படியெல்லாம் கதைகள்ல வருமே தவிர மற்றபடி நிஜமாகவே அப்படி இருக்காது என்று சொல்லி நவதமாக பார்க்கிறோம். சிங்கம் அதுமாக அது பெரிய பராக்கிரமசாலியாக இருக்கிறது. சிங்கத்தை குறித்து வேதத்தில் நான் வாசிக்கும் பொழுது அது ஒரு பயங்கர பராக்கிரமசாலியாக இருக்கிற அப்படின்னால அது ராஜாவாக எண்ணப்படுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆப்பிரிக்க காட்டிலே ஊழியம் செய்து கொண்டிருந்த டேவிட் லிவிங்ஸ்டன் அங்கே ஊழியம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அங்கே காட்டிலே சிங்கங்கள் இருந்து மனிதர்களை வேட்டையாடி கொண்டிருக்கிறது என்று சொல்லி விதமாக அந்த சிங்கத்தை வேட்டையாடுவதற்காக இவர் ஒரு முறை துப்பாக்கி எடுத்து கொண்டு போயிருக்கிறார். அப்படி போகும்பொழுது அந்த ஆப்பிரிக்க சிங்கங்கள்லாம் நம்ம நாட்டு ஆசியா சிங்கம் மாதிரிலாம் இருக்காது. அது மிகவும் பயங்கர தோற்றமாக இருக்கும். அதெல்லாம் கையை தூக்கி வாங்கி ஒரு அடி அடிச்சுன்னு அவ்வளோதான் சுருண்டு விழுந்துருவோம். அது டக்குன்னு எங்கேருந்து பாயுதுன்னு சொல்ல முடியாது, அந்த அளவு பாயும். அப்படி விதமாக டேவிட் லிவிங்ஸ்டன் போய்
அதை சுடுவதற்காக ஒரு மறைவில் இருந்து அதை பார்த்து கொண்டிருக்கும் திடீரென்று அவர் அறியாத நேரத்தில் திடீரென்று அவர் மேல் சாடி ஒரு தோள்பட்டையவே பிடிச்சி இழுத்து அப்படியே தூக்கி தூர போட்டிருக்கு. அவருடைய தோள்பட்டை எலும்பெல்லாம் சேர்ந்து உடஞ்சி விதமாக அப்புறம் அவர் அங்கே தப்பிச்சு வர்றது பெரும்பாடாக இருந்துச்சு. கர்த்தர் அவர் காப்பாற்றினார். விதமாக ஒரு தோள்பட்டை கொண்டும் எலும்பே உடஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லி அவருடைய சாட்சியில நான் விதமாக பார்க்கிறோம். ரெண்டு மகாபரிசுத்தராமத்துக்கு உள்ளதாக அப்படியே சிங்கம்லாம் மிகவும் பயங்கர தோற்றமுடையதாக இருக்கும். அந்த சிங்கத்திலே போய் மாட்டிக்கொண்டவர்கள் கண்டிப்பாக பிழைக்க முடியாது. ஆனால் கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் அந்த தேவ மனுஷன் பிழைத்து அந்த ஆப்பிரிக்க காட்டிலே ஒரு பயங்கர பெரிய ரட்சிப்பை எழுப்புதலை அங்கே உருவாக்கினார் என்று சொல்லி நவதமாக பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்தராமத்திற்கு மகிமை உண்டதாக. சிங்கம் காட்டுக்கு ராஜாவாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். சிங்கம் கர்ஜித்தால் யார் பயப்படாதிருப்பான் என்று சொல்லி நவது சிங்கத்துக்கு முன்னாக எதிர்ப்பதற்கு பலசாலிகளும் பயப்படுவார் என்று சொல்லி நவதமாக பார்க்கிறோம். அப்படி என்றால் சிங்கம் முகம் என்று எதிர்ப்பு கொடுக்கப்படுகிறால் இறைவனை விதமாக பார்க்கும் பொழுது அவர் விதமாக சிங்கத்தை போல பராக்கிரமசாலியாக நம்முடைய தேவன் இருக்கிறார் என்று சொல்லி நாம் விதமாக பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்தராமத்திற்கு மகிமையுள்ளதாக அவரை குறித்து நாம் இதே விதமாக வாசிக்கும் பொழுது லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 3வது வாக்கியத்தை வாசிக்கும் பொழுது லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. நம்முடைய இறைவன் அவர் விதமாக சிங்கம் காட்டு ராஜா என்பது போல இறைவன் ராஜாவாக இருக்கிறார். அவர் இந்த பூமியிலே கடந்து வந்தார். அவர் மனிதனாக கடந்து வந்த பொழுது நீ ராஜாவா என்று கேட்டபோது அவன் நான் ராஜா தான் என்று சொன்னார் என்று சொல்லி பார்க்கிறோம். பிலாத்து அவரை நோக்கி நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். அவர் அவனுக்கு பிரதித்திரமாக நீர் சொல்லுகிறபடிதான் என்று சொன்னதாக பார்க்கிறோம். நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டபொழுது நீர் சொல்லுகிறபடிதான் நான் யூதருடைய ராஜா தான் என்று சொல்லி சொன்னார். தேவனுடைய மகாபரிசுத்தராமத்திற்கு மகிமை உண்டதாக. இது யோவான் எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 37வது வசனத்திலேயும் 19ஆம் அதிகாரம் 3:19 வசனத்திலேயும் மத்தேயு 27:37 வசனங்களிலேயும் நவதமாக வாசிக்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்தராமத்திற்கு மகிமை உண்டதாக. சிங்க முகம் கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்க முகம் என்றால் அது ராஜரீகத்தை குறிக்கிறதாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆளுகை செய்கிறது. ஆயுதமாக இறைவன் பூமியை ஆளுகை செய்கிறார். இறைவன் பூமியை வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார். பூமியை சிருஷ்டித்து அவைகள் படைக்கும் நாளிலே அங்கே விதமாக அவைகளை ஆளுகை செய்ய முடியாத அதிகாரத்தையும் அவர் வைத்திருந்தார் என்று சொல்லி நாம் விதமாக பார்க்கிறோம். அந்த ஆளுகை செய்யும் அதிகாரத்தை கர்த்தர் மனிதனுக்கு கொடுத்தார். தேவனுடைய மகாபரிசுத்தராமத்திற்கு மகிமை உண்டதாக. சகலத்தையும் ஆளுகை செய்ய முடியாத ஒரு அதிகாரம் உடையவராக இருந்தார். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி ஆண்டவராகிய இறைவன் சொன்னதாக இங்கே நவதமாக வாசிக்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்தராமத்திற்கு மகிமை உண்டதாக. மத்தேயு 27:37 வாசிங்க. என்று பிலாத்து எழுதியிருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். மத்தேயு 28:18 இயேசு நம்முடைய சீசரிடத்தில் கடந்து வந்து வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னார். அப்படி என்றால் சகல அதிகாரம் உடையவராக நம்முடைய இறைவன் இருக்கிறார் என்று சொல்லி நாம் அறிந்து இறைவனுக்கு அதிகமாக சோதனம் செலுத்துமாக. தேவனுடைய மகாபரிசுத்தராமத்திற்கு மகிமையுள்ளதாக. சாலமோன் ராஜா சிங்காசனத்தை உருவாக்கும் பொழுது அவருடைய சிங்காசனத்தில் இரண்டு புறமும் கை சாமான் சாய்வதற்கும் விதமாக படிகள் ஏறி போகும் பொழுது இரண்டு பக்கமும் சிங்கங்கள் உருவாக்கப்பட்டிருந்தது என்று சொல்லி நாம் விதமாக பார்க்கிறோம். தைரியமான பராக்கிரமான ராஜாக்கள் எல்லாம் சிங்க முகத்தை வைத்திருப்பார்கள். நம்முடைய தேசிய சின்னம் சிங்க முகமாக இருக்கிறது என்று சொல்லி நாம் விதமாக பார்க்கிறோம். அப்படி என்றால் ஆளுகை செய்கிறவர்கள் என்று சொல்லி அர்த்தம். விதமாக ராஜாக்களாக ஆளுகை செய்கிறவர்களாக இருக்கிறதை பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்தராமத்திற்கு மேம்பட்டதாக நம்முடைய ராஜா
அவர் நம்மை ஆளுகை செய்கிறவராய் இருக்கிறார். அதற்காக இறைவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. சங்கீதம் 95:3 வாசிக்கும் பொழுது நம்முடைய இறைவனை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது அவரை குறித்து சங்கீதக்காரர் இவ்விதமாக சொல்கிறார். 95:3 கர்த்தரே மகாதேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாய் இருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கலாம். கர்த்தரே மகாதேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாக இருக்கிறார் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமம் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். சில மந்திரவாதிகள் சொல்லுவது என்ன செய்யுமா, விதமாக அது பெரிய சாமி என்று அவர்கள் சொல்ல, இயேசுநாதரை எல்லா சாமிக்கு பெரிய சாமி என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய இறைவன் மகாராஜனாக இருக்கிறார். எல்லா தேவர்களுக்கும் மகாராஜன். கர்த்தரே மகாதேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாக அவர் இருக்கிறபடினாலே அவர் விதமாக ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார். வானத்தையும் பூமியும் அவர் சிருஷ்டித்தார். சிருஷ்டித்து சகலத்தையும் அவர் கரத்தினால் அவர் ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். பூமியிலே மனிதர்களை ஒவ்வொருவரும் ஏற்படுத்தி அவர்கள் ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். தானியேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்தை வாசிக்கும் பொழுது நேபுகாத்நேச்சாரானவர் விதமாக 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற நேபுகாத்நேச்சார் தன்னுடைய ஆளுகைக்கு மேலாக பெருமா நினைத்து தன்னை உயர்த்தி பேசின பொழுது அவருக்கு ஏற்கனவே விதமாக பெல்ஷாத்சார் என்று பெயரிட்ட தானியேல் அவரை எச்சரித்திருந்தார். தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்டாதபடி உண்மை தாழ்மையாக வைத்துக் கொள்ளும், அப்பொழுது கர்த்தர் உண்மையை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லியிருந்தார். ஆனால் அவருக்கு கிடைக்கப்பட்ட வெளிப்பாடுதலை மீறி அவர் ஒரு நாள் உப்பரிகள் உலாவி கொண்டிருந்த பொழுது இந்த ராஜா பாபிலோன் ராஜாவாக நேபுகாத்நேச்சார் விதமாக, ஏனென்றால் அந்த பாபிலோன் நகரமானது மிகவும் அழகாக அருமையாக கட்டப்பட்டிருந்தது. தொங்கு தோட்டம் விதமாக, இந்த நாட்களில் மோட்டர்கள் இருக்குது, எல்லா விதமான சாதனங்கள் அந்த நாட்களில் ஒன்றுமே இல்லை. அப்படி இருந்தபோதும் ஆட்களை வைத்து அவர் தொங்கு தோட்டங்கள் உருவாக்கி, கோபுரங்கள் உருவாக்கி, தொங்கு தோட்டங்கள் உருவாக்கி மிகவும் அழகாக நேர்த்தியாக பெரிய கவர்ச்சியாக பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கும். ஒரு நதி ஓரத்தில் பெரிய மாளிகை கட்டி வைத்திருந்தார், பெரிய அரண்மனை கட்டியிருந்தார். அவர் விதமாக ஏராளமான ராஜ்யங்களை பூமியிலே போய் எல்லா ராஜ்யங்களும் அழித்து அவருக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை மேன்மைப்படுத்தி வைத்திருந்தார். கர்த்தர் அவருக்கு அபூர்வமான கிருபைகளை கொடுத்திருந்தார். அப்படி இருந்தபடினாலே அவர் மிகவும் நேர்த்தியாக கட்டடங்கள்லாம் கட்டி அழகாக ஆளுகை செய்து கொண்டிருந்தார் என்று சொல்லி நவதமாக பார்க்கிறோம். நகரத்தின் நடுவே நதி ஓடுற அளவு பெரிய 2 பக்கமும் மதில்களால் கட்டடங்களை கட்டி நதியை அழகாக பயன்படுத்தி வைத்திருந்தார் என்று சொல்லி நவதமாக பார்க்கிறோம். பெர்சிய ராஜாக்கள் அந்த ராஜ்யத்தை குடிக்க கடந்து போன பொழுது அவர்கள் அந்த நதியினுடைய தண்ணீரை அடைத்து அது பட்டணத்துக்குள் போகும்படி செய்து பட்டணத்தை குடித்தார்கள். அது தண்ணீரை அடைத்து பட்டணத்துக்குள் போக முடியாத வழியை கண்டறிந்து உள்ளே போய் ராஜ்யத்தை குடித்தார்கள் என்றும், அதுக்கு மகா அலெக்சாண்டர் அந்த ராஜ்யத்திற்குள் கடந்து வந்த பொழுது அவன் விதமாக அவையெல்லாம் நதியெல்லாம் திருப்பி விட்டு அதற்குள் கடந்து சென்று அவையெல்லாம் அடித்து நொறுக்கி போட்டார்கள் என்று சொல்லி நான் விதமாக சரித்திர இதில் வாசிக்கிறோம். இங்கே தானியேல் தீர்க்கதரிசி புத்தகத்தில் வாசிக்கும் பொழுது இந்த ராஜா விதமாக தன்னை உயர்த்தினான் என்று சொல்லி, இதையெல்லாம் என்னுடைய நாம மகிமைக்கென்று, அதாவது தேவனுடைய நாம மகிமைக்கென்று சொல்லாமல் என்னுடைய நாம மகிமைக்கென்று என்னுடைய பேர் பிரஸ்தாபுக்கென்று உருவாக்கப்பட்டது என்று சொன்ன பொழுது வானத்திலிருந்து ஒரு சத்தம் உருவாகி விதமாக பூமியிலே மனிதனை ஆளுகை செய்கிற கர்த்தர் ஒருவர் உண்டு என்பதை நீ அறிய வேண்டும், அதுவரைக்கும் உன்னுடைய உண்மையிலே 7 காலங்கள் செல்லும் என்று சொல்லி அவர் விதமாக சொன்னதாகவும், அதற்கு பிற்பாடு அவர் மாடுகளை போல புல்லை வைத்து ஆகாயத்து பனியிலையும் மலையிலையும் வெயிலையும் சாய்ந்து விதமாக இருந்தார் என்றும், 7 வருஷங்கள் கடந்து போன பிற்பாடு என் புத்தி எனக்கு திரும்ப வந்தது, நான் மகாராஜாவாகி தேவாதி தேவனை நான் விதமாக ஸ்தோத்தரித்தேன், அவர் ஸ்தோத்தரித்த போது பிரதானிகளும் மந்திரிகளும் என்னுடைய ராஜ்யங்கள் எனக்கு திரும்ப வந்தது என்று சொல்லி அவர் எழுதி வைத்திருக்கிறார். அதனால ஒரு சில ராஜாக்களை ஏற்படுத்தி ராஜாக்களை தள்ளுகிறவர் கர்த்தர், பூமியிலே ஆளுகை செய்ய வேண்டும் என்பதை யார் நியமிக்கிறார்கள், கர்த்தர் தான் இவைகளை செய்கிறார் என்று சொல்லி அந்த ராஜா விதமாக சாட்சி கொடுக்கிறதை நாம் விதமாக வாசிக்கிறோம். தேவனுடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. அப்படி என்றால் ராஜாதி ராஜாக்களுக்கெல்லாம் அவர் ராஜாவாக இருக்கிறார், அவர் ஆளுகை செய்கிறார், அவர் சொன்னாலும் கட்டளையிலே நிற்கும் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமத்தின் மூலமாக நாம் வாசிக்கிறோம். தேவனுடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. அதனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவனே மகா தேவனாக இருக்கிறார் என்பதற்காக தெய்வத்திற்கு நாம் அதிகமாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. தேவனுடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. தானியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம்
புத்தகம் 4ஆம் அதிகாரம் வசனம் 33 வாசிங்க. அந்நேரமே இந்த வார்த்தை நேபுகாத்நேச்சாருக்கு நிறைவேறிற்று. அவன் மனுஷனுக்கு தள்ளப்பட்டு மாடுகளைப் போல புல்லை மேய்த்தான். அவனுடைய தலைமயிர் கழுகுகளுடைய இறகுகளைப் போலவும் அவனுடைய நகங்கள் பச்சைகளுடைய நகங்களைப் போலவும் வளரும் மட்டும் அவன் சரீரம் ஆகாயத்தில் நனைந்தது என்று சொல்லி விதமாக பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 32ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே கர்த்தருடைய வார்த்தை விதமாக உருவாகிறதை பார்க்கிறோம். வாசிங்க. மனுஷன் என்று தள்ளப்படுவாய், வெளியின் மிருகங்களோட சஞ்சரிப்பாய், மாடுகளைப் போல புல்லை மேய்வாய். இப்படியே உன்னதமானவர் மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமா இருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்று அறியும் மட்டும் விதமாக நடக்கும் என்று சொல்லுகிறதை பார். இப்படியே உன்னதமானவர் மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்வார். அவர் இப்பொழுது பூமியிலே அங்காங்கு ஆளுகை ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு அதிபர்கள் உட்கார்ந்திருக்கலாம். ஆனால் எல்லாரையும் ஆளுகை செய்வது நம்முடைய கர்த்தர், நம்முடைய ராஜா, ராஜாதி ராஜாவாக இறைவன் ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பூமியின் ஜனங்களை அவர் ஆளுகை ராஜாக்களை ஆளுகை செய்கிறார். யாரை எப்படி நடத்த வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்பதை அவர் தான் தீர்மானிக்கிறார். அவர் ராஜாதி ராஜாவாக இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இங்கே ராஜாதி ராஜா என்று சொல்லப்பட்ட நேபுகாத்நேச்சாரை கர்த்தர் விதமாக தண்டித்து அவருக்கு புத்தி வர செய்தார் என்று சொல்லி நாம் விதமாக பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டதாக. வசனம் 35. பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறார்கள். அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனையையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார். அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறேன் என்று சொல்லத்தக்க ஒருவனும் இல்லையே என்றேன். அப்படி அவர் தன்னுடைய தவறை உணர்ந்த பொழுது அவருக்கு புத்தி வந்த பிற்பாடு அவர் சொல்லுறார், இப்பொழுது அவர் தன்னுடைய தவறை உணர்ந்த பிற்பாடு கர்த்தர் எப்படி கொடுக்கிறாரு? அதிக மகத்துவத்தை அவருக்கு கொடுத்தார். வாசிங்க அடுத்த வசனம். அவர் பெரிய ராஜா, ஆனா அவர் என்ன சொல்கிறார்? நேபுகாத்நேச்சாராகிய நான் பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்தினேன். அவர் ராஜா, நம்முடைய ஆண்டவர் ராஜா, ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா, மகாதேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமா இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த ராஜாதி ராஜா பரலோகத்தில் ராஜாவாக இருக்கிறவர் அங்கே இருந்து சர்வ உலகத்தையும் அவர் ஆளுகை செய்கிறார். சூரிய சந்திர நட்சத்திரம் எல்லா கோள்களையும் அவர் ஆளுகை செய்கிறார். பரலோகத்தில் இருக்கிறவர் பூமியின் ஆளுகை செய்கிறார். நரக பாதாளத்தை தான் ஆளுகை செய்கிறார். பாதாளத்துக்கு போகிறது அவரால் தண்டனை பெற்றவர்கள் போகிறார். பரலோகத்துக்கு போக முடியாதவர்கள் பூமியிலே அவர்களுக்கு பல தருணங்கள் கொடுக்கப்படுகிறது. ரட்சிக்கப்படும்படியாக இயேசுவை ஏற்றுக்கொண்டு அந்த வழியாகத்தான் பரலோகத்துக்கு போக வேண்டும் என்று சொல்லி பல தருணங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஆனால் விதமாக அநேகர் ஏற்றுக்கொள்ளாதபடினால், தங்கள் போராட்டத்தினால், தங்கள் பிடிவாதத்தினால், தங்களுடைய பொல்லாத கிரியையினால் நரகத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள். தேவன் மகா உருக்கம், இரக்கம், நீடிய சாந்தம், மிகுந்த கிருபை உள்ளவராயிருக்கிறார். ஆனால் ஒரு ராஜா, இந்த உலகத்தை உருவாக்கின பரலோகத்தின் ராஜா, அந்த ராஜாவுக்கு மனிதர்கள் தங்களை தாழ்த்தி தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றோம். இந்த ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார்
அந்த ராஜாவுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினபடினாலே அவர் தாழ்த்தி தேவனை புகழ்ந்தார். அப்படி புகழ்ந்த பொழுது மெதுவா என்னாச்சு, அவருடைய முகங்களை திரும்ப வந்தது, அதிக கனம் மகிமை ஒரு கிடைத்தது என்று சொல்லுகிறார். 32வது வசனத்தை வாசிங்க. 34. அந்த 7 வருஷங்கள் சென்ற பின்பு நேபுகாத்நேச்சராகிய நான் என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து, நான் வானத்துக்கு ஏறெடுத்த பொழுது என் புத்தி எனக்கு திரும்ப வந்தது. அப்பொழுது நான் உன்னதமானவரை ஸ்தோத்தரித்து என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை புகழ்ந்து. இன்னைக்கு ஒரு 100 வருஷம் வாழ்ந்துட்டா ரொம்ப பீத்திக்கிறான். தொடர்ந்து ஆட்சியில இருந்துட்டா அவனால தாங்க முடியல, துள்ளி குதிக்கிறான். ஆனால் இறைவன் என்றென்றைக்கும் ஜீவிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு பூமியின் குடிகள், ஒரு மனுஷன் போகிறான், இன்னொரு மனுஷன் வருகிறான். மனுஷன் பிறந்ததுல இருந்து இதுவரைக்கும் பார்த்தோம்னா எத்தனையோ மனிதர்கள் வர்றாங்க, வாழ்றாங்க, போயிடுறாங்க. எல்லாம் பார்த்து ஆளுமை செய்து கொண்டிருக்கிறார். அவர் என்னென்றைக்கும் ஜீவிக்கிறவராக இருக்கிறார். அவருக்கு மரணமும் கிடையாது, பிறப்பும் கிடையாது, இறப்பும் கிடையாது. அப்படின்ற தேவன் அவர். அந்த ராஜாதி ராஜா பூமியிலே மனிதனுக்காக வந்தார். அந்த ராஜா பூமியிலே ஆளுகை செய்கிறார் என்று சொல்லி வாசிங்க. என்றென்றைக்கும் ஜெயிக்கிறவரை புகழ்ந்து மகிமைப்படுத்தினேன். அவர் கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவம். அவருடைய ராஜ்யமே இந்த பூமியில ஆளுகை செய்கிற ராஜ்யம் அல்ல. அவருடைய ராஜ்யமே தலைமுறைக்கும் இருக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். மகாபரிசுத்தராமத்திற்கு மகிமை உண்டாதாக. எங்கே பாருங்க, ஆகையால் நேபுகாத்நேச்சராகிய நான் பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்தினேன். அவருடைய கிரியைகள் எல்லாம் சத்தியமும், அவருடைய வழிகள் நியாயமானவர்கள். அசுத்தமாய் நடக்கிறவர்களை, அகந்தமாய் நடக்கிறவர்களை தாழ்ந்து அவராலே ஆகும் என்று சொல்லிப்பார். அகந்தையாக நடக்கிறவர்கள் அவரால் தான் தாழ முடியும். நான் தான் தாழ முடியும் கர்த்தர் அவர்களை தாழ்த்தி விடுவார். பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் என்ன செய்யறாரு? தாழ்மையுள்ளவர்களுக்கு ராஜாவுக்கு முன்பாக நீதிமொழிகளில் வாசிக்கிறோம். ராஜாவுக்கு முன்பாக நிற்கும் பொழுது ராஜாவுக்கு முன்பாக நில்லாதே, ராஜாவுக்கு முன்பாக நில்லாதே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னா, நீ ராஜாவுக்கு முன்பாக நிற்பாய். அதனால திடீர்னு கோபம் வந்துச்சுன்னா ராஜா என்ன திட்டாக்குது. அந்த காலத்துல ராஜாக்கள் என்ன பண்ணுவாங்க, எப்பவும் முறையில பட்டயத்தை போட்டுட்டே இருப்பாங்க. ஏதாவது பேசிட்டு இருக்கும்போது ராஜாவுக்கு முன்பாக போய் நின்று வாதாடிட்டு, இல்லை ராஜா அப்படி இப்படின்னு பேசினாங்கன்னா உடனே டக்குன்னு எடுத்து, இப்போ உள்ள ராஜாக்கள் மாதிரி இல்லை, இப்போ உள்ள ஆளுங்க செய்யறவங்க என்ன செய்வாங்க, உடனே கண்ணை காமிச்சா போலீஸ் தூக்கிட்டு போயிடுவான். அப்போ உள்ள ராஜாக்கள் சிப்பாய்களை தூக்க மாட்டாங்க. டக்குன்னு ராஜாவே என்ன செஞ்சிருவாங்க, வால் எடுத்து ஒரே தலையை வெட்டி துண்டா போடுவாங்க. அப்போ என்ன செய்யணும், ராஜாக்கள் முன்பாக இருக்கும்போது கவனமாயிரு, நீ கவனமாயிரு, நீ ரொம்ப தாழ்மையாக இரு என்று சொல்லுகிறது. பூமியின் ராஜாக்களுக்கு முன்பாக இருக்கும் போதே நாம் இப்படி இருக்க வேண்டுமானால், ராஜாதி ராஜாவாகி பரலோகத்தின் தேவன் சர்வ உலகத்தையும் ஆளுகை செய்கிற இறைவனுக்காக நம்ம எவ்வளவு தாழ்ந்த வேண்டும். அவர் எல்லா ராஜாக்களும் அகந்தையானவரை தாழ்த்த அவர்களே அவருக்கு நித்திய ஆயுசவராக இருக்கிறார் என்று சொல்லி சொல்ல வேதாகமம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவருடைய ராஜ்யம் நித்தியமாக இருக்கிறது, தலைமுறைக்கும் இருக்கிறது. அவரே ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார். அவரே என்னென்றைக்கும் அனாதியாய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தவுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. அதனால் தேவனாகி கர்த்தர் பூமியின் ஜனங்களை எல்லாம் ஆளுகை செய்கிற ஜனங்களை மாத்திரம், பூமியில் உள்ள பூமியமும் பூமியில் உள்ள ஜனங்களை மாத்திரமல்ல, எல்லா இந்த உலகத்தில் உள்ள அத்தனை சர்வ உலகத்தையும் ஒரு ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார். வானமண்டலங்கள் எல்லா கோள்களும் அவருக்கு அடைகிற சூரிய சந்திர நட்சத்திரங்களும் அவர் உருவாக்கினவைகள். அவை எல்லாம் தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறது.
மனுஷனை பூமியிலே உருவாக்கி மனுஷனுக்காக எவையெல்லாம் காலங்களையும் நாட்களையும் குறிப்பதற்காக சந்திரன் நட்சத்திரங்களை உருவாக்கி சூரியனை உருவாக்கி வைத்தார். ஆகாய மண்டலங்கள் எல்லாம் அவருக்கு இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். யோபின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். எல்லாம் அவைகளை அவர் ஆளுகை செய்கிறார், அவருடைய கரத்தில் இருக்கிறது. மலையை குறித்து சொல்லும் பொழுது அவர் பொக்கிஷ அறையிலிருந்து மின்னல்களை வரவிடுகிறார், மழையை அனுப்புகிறார், பூமியிலே நல்ல காரியங்கள் செய்யும்படியாக செய்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னொரு இடத்துல ஒன்றில் தண்டனையாகவும் ஒன்றில் நன்மையாகவும் செய்கிறார் என்றெல்லாம் சொல்லி பார்க்கிறோம். அவர் நினைத்தால் மழை பெய்யும், அவர் நினைத்தால் மழை பெய்யாது, அவர் நினைத்தால் மின்னல் வரும், அவர் நினைத்தால் மின்னல் வராது. அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட இருக்கும். அந்த ராஜாதி ராஜா இறைவனை அந்த ராஜா இந்த பூமியிலே நமக்காக அதனால அந்த கேருபனுக்கு ராஜ முகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதாவது சிங்க முகம் கொடுக்கப்பட்டிருக்கிறதை நாம் விதமாக பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டதாக. இந்த ராஜாவை குறித்து வாசிக்கும் பொழுது விதமாக வேதம் சொல்லுகிறது, பூமியிலே ஒரு ராஜா இருப்பார், அதாவது பர்வத்தின் ராஜா இருப்பார், அவருடைய நீதிய அரசர் இருப்பார், அவருடைய ராஜ்யத்தில் தீமையான காரியங்கள் என்று ஒன்றும் இருக்காது என்று சொல்லி சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். எசேயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 1 சில வசனங்களை வாசிங்க. எசேயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 1 சில வசனங்கள். இதோ ஒரு ராஜா நீதியாக அரசாளுவார், பிரபுக்களும் நியாயமாக துரைத்தனம் பண்ணுவார்கள். அவர் காற்றுக்கு ஒதுக்காகவும் பெருவெள்ளத்துக்கு புகலிடமாகவும் வறண்ட நிலத்துக்கு நீர்கால்களாகவும் விடாய்த்த பூமிக்கு பெரும் மழையின் நிழலாகவும் இருப்பார். பெரும் கண்மலையின் நிழலாக இருப்பார் என்று சொல்லாமதாக பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. கர்த்தருடைய வார்த்தை எவ்விதமாக சொல்கிறது, ஒரு ராஜா நீதியாக அரசாழ்வார், அவருடைய ராஜ்யம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்றால் சர்வத்தையும் உள்ளடக்கினதாக இருக்கும், அவர் நீதி நியாயம் நிறைந்தவராக இருப்பார் என்று சொல்லி நம்முடைய இறைவனை குறித்து சொல்லப்படுகிறதை நாம் விதமாக பார்க்கிறோம். இந்த சேராபீன்களை அறிமுகப்படுத்தின புஸ்தகம் எது? வேதாகமத்தில் சேராபீன்களை அறிமுகப்படுத்தின புஸ்தகம் எது? ஏசாயா. கேராபீன்களை அறிமுகப்படுத்தின புஸ்தகம் எது? காபிரியல் அறிமுகப்படுத்தின புஸ்தகம் எது? காபிரியல் ஒரு தூதன் பெயரை சொல்லி அறிமுகப்படுத்தின புஸ்தகம் எது? இப்படி சரியா தூதர்களுடைய பெயர்களை சொல்லி அறிமுகப்படுத்தின சில புத்தகங்களை நாம் வாசிக்கிறோம். வேதாகமத்துல சொல்லப்பட்டிருக்கு. அவர்கள் மூலமாக கேராபீன்கள், சேராபீன்கள், வானமண்டல நட்சத்திர சேனைகள் எல்லாம் யோபின் புத்தகத்துல வாசிப்பு நிறைய நாம் காணும். அதனாலதான் என்ன சொல்றாங்க, வேதத்தை தேடி தேடி வாசிங்க, ஜோடி இல்லாம போவாது. தேடி வாசிங்கள், ஜோடி இல்லாமல் போவாது, ஒன்றும் குறைவில்லாது என்று சொல்லுவாங்க. ஆனா வேதாவது என்ன செய்யணுமா, ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி அதிகமாக தேடி வாசிக்கணும். அதிகமாக நீங்க வாசிக்கும் போதே அவங்களுக்குள்ள இருந்து நிறைய காரியங்களை நான் பேசிட்டே இருப்பேன். அதனால் வேதத்தை அதிகமாக வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய மகிமையும் கர்த்தருடைய மகிமையான காரியங்களை குறித்து நாம் விதமாக காணப்படும். அவர் ராஜா, அந்த ராஜாவை குறித்து நன்கு அதிகமாக அறிந்து கொள்ள முடியும் என்று சொல்லி வேதம் சொல்கிறதை பார்க்கிறோம். என்னாகமும் 23ஆம் அதிகாரம் 24வது வசனம். என்னாகமும் 23:24. அதாவது ராஜா அவை குறிக்கும் அடையாளம் தான் சிங்கமாக இருக்கிறது, சிங்கமுகம் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த சிங்கத்திலேயும் பால சிங்கம், பெண் சிங்கம், துஷ்ட சிங்கம், நல்ல சிங்கம் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ராஜாக்கள் ஆளுகை செய்கிறார்கள்,
ஆளுகை செய்யும் பொழுது சில ராஜாக்கள் நீதியாக அரசாளுவார்கள் என்றெல்லாம் பார்த்தோம். நேர்மையா இருப்பார், நீதியா இருப்பார்கள். ஆனால் சில ராஜாக்கள் எப்படி இருப்பாங்க? துஷ்டர்களாக இருப்பார்கள். அவங்க துஷ்டர்களாக இருப்பார்களானா என்ன செய்வாங்க தெரியுமா? இந்த துஷ்ட சிங்கம் என்ன செய்யும்? பார்க்கறதெல்லாம் மீறி பார்க்கறதெல்லாம் அது திங்குதோ இல்லையோ பார்க்கறதெல்லாம் மீறி போட்டுட்டு அது பாட்டில் போய்கிட்டே இருக்கும். அதே போல இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் அணிவகுத்து வந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த ஜனங்களை விதமாக சபிக்கும்படி பிழையாம் தீர்க்கதரிசியை பாலாக் ராஜா கூலி கொடுத்து அனுப்புவார். அப்பொழுது அந்த ராஜ்யத்தின் காரியங்களை குறித்து அவர் பார்த்த பொழுது தீர்க்க தரிசனமாக சொல்லுற அந்த ஜனங்கள் துஷ்ட சிங்கத்தை போல எழும்பும், பால சிங்கம் போல் நிமிர்ந்து நிற்கும். அது விரைய பிடித்து ரத்தத்தை குடிக்கும் பொழுது அது என்ன செய்யறது இல்லை, படித்துக் கொள்வதில்லை என்று சொல்லி பார்க்கணும். அப்படின்னா அந்த ஜனத்துக்கு விரோதமா நீ எழுவாதே, போகாத, அந்த ஜனத்தோடு நீ போவாய்னா அது உனக்கு ஆபத்து என்று சொல்லி சொல்லுகிறது நம்ம பார்க்கலாம். ஏனென்றால் இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தி இவர்கள் துதியை சொல்லி வருவார்னு சொல்லி இருக்கிற பூமியில தேவன் ஒரு ஜனத்தை தெரிந்து கொண்டாரானால் இஸ்ரவேல் ஜனங்கள் தான். ஏனென்றால் ஆபிரகாமை தெரிந்து ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்து ஈசாக்கு மூலமாக சந்ததியை பெருக செய்து அந்த ஜனத்தை அவர் ஆசீர்வதித்து காப்பாற்றி கொண்டு வருகிறார். ஏன் என்றால் பைபிள் காலில் மதி கூட ஏனென்றால் அந்த ஜனம் கர்த்தருடைய ஜனங்கள், கர்த்தருடைய ஜனங்களுக்கு முன்பாக நிற்கும் போது கர்த்தர் அங்கே அவர்களுக்காக யுத்தம் செய்கிறவராக இருக்கிறார். 24 அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கும் பொழுது சிங்கம் போலவும் துஷ்ட சிங்கம் போலவும் அடங்கி படுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை எழுப்புகிறவன் யார்? தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. கர்த்தருடைய காரியங்களையும் நாம் விதமாக பார்க்கிறோம். உங்களை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்களாக எண்ணப்படுவார் என்று சொல்லி சொல்லுகிறதுக்கு பார்க்கிறோம். சிங்கம் முழுவதும் துஷ்ட சிங்கம் முழுவதும் படுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி இருக்கிறபடி விதமாக பராக்கிரமம் நிறைந்தவர்களாக இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் மிகுந்த பராக்கிரமம். அவர் தம்முடைய ஜனங்களுக்கு அந்த அதிகாரத்தை அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ராஜரீகத்தை அவர் கொடுக்கிறார், ஆளுகை செய்யும் அதிகாரத்தை அவர் கொடுக்கிறார். அந்த ஆளுகை அவரிடத்தில் இருக்கு, பரலோகத்தின் இறைவனிடத்தில் இருக்கிறது என்று சொல்லி பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. குறிக்கும்படியாக சிங்கம் முகம் அங்கே இருந்ததாக நாம் வாசிக்கிறோம். ஆதியாகமத்தின் புத்தகம் 49ஆம் அதிகாரம் 10-9 வாசிக்கும் பொழுது யூதாவை குறித்து யாக்கோபு ஆசீர்வதிக்கும் பொழுது விதமாக யூதாவை ஆசீர்வதிக்கும் பொழுது அவர் சிங்கம் என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம். 49:9 யூதா பால சிங்கம் இறையை கவனம் கொண்டு ஏறிப்போனாய், என் மகனே சிங்கம் மூலம் கிள சிங்கம் மூலம் மடங்கி படுத்தான். அவனை எழுப்புகிறவன் யார்? சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதா விட்டு நீங்குவதில்லை. அவ கர்த்தர் வரும் வரைக்கும் அவர்களுக்கு ராஜரீகம் யூதாவிலிருந்து ராஜரீகம் கொடுக்கப்பட்டிருந்தது என்று சொல்லி நவதமாக பார்க்கிறோம். அதற்கு பிற்பாடு கர்த்தரே ராஜாவாக வீற்றிருக்கிறார். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. கர்த்தர் அவர் மகாராஜனாக இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுவதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, கர்த்தர் நன்மை செய்வர்களுக்கு அரணாக இருக்கிறார். அவர் ராஜரீகமா இருக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமாக ஆளுகை செய்கிறார். நன்மை செய்வர்களை ஆசீர்வதிக்கிறார், தீமை செய்வர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். இங்கே ஒரு தீர்க்கதரிசியானவர் கர்த்தருடைய வார்த்தையை மீறி போட்டபடினாலே கர்த்தர் சொல்லுகிறார், நீ போன வழியாய் திரும்பாமலும் வழியிலே ஒருவனை விடாமலும்
ராஜாவுக்கு விரோதமா தீர்க்கதரிசனம் சொல்லு, அந்த பலிபீடத்துக்கு விரோதமா தீர்க்கதரிசனம் சொல்லு என்று சொல்லி யெரொபெயாம் காலத்திலே கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பினார். அந்த தீர்க்கதரிசி போய் தீர்க்கதரிசனம் சொல்லிவிட்டு திரும்பின பொழுது ஒரு பொய் தீர்க்கதரிசி அவரை வழிமறித்து வேறு விதமாக திசை திரும்பின பொழுது அங்கே விதமாக அவர் ஒரு சிங்கம் அடித்து கொண்டு போட்டதென்றும் அந்த சிங்கம் அந்த தீர்க்கதரிசியை மாத்திரம்தான் கொண்டு போட்டது, அந்த கழுதையை ஒன்றுமே செய்யவில்லை என்று சொல்லி நாம பார்க்கிறோம். நீங்க 1 ராஜாக்கள் புத்தகம் 13:24 வசனத்திலே அந்த வசனத்தை குறித்து வாசிக்கிறோம். 1 ராஜாக்கள் 13:24 வழியில ஒரு சிங்கம் எதிர்பட்டு அவனை கொன்று போட்டது. பிரேதம் வழியிலே கிடந்தது. யாரு தப்பு செய்யறாங்களோ அவங்கள என்ன செஞ்சிருவாரு, தப்பு யாரு செய்யறா அவங்களுக்கு தான் தண்டனை கிடையாது. கூட போறவங்களுக்கு, அதாவது தப்பே செய்யாதவங்களுக்கு என்ன செய்யல, தண்டனை கிடையாது. தப்பு செய்யறவங்களுக்கு தண்டனை. அதாவது பிள்ளைகள் திராட்சை காய்களை பெற்றோர்கள் திராட்சை காய்கள் தின்னர், பிள்ளைகள் வாய்கள் பற்கள் பூசி போன என்கிற பழமொழி இனி இஸ்ரவேலில் சொல்லாதிருக்கட்டும். எவன் தவறு செய்யறவனோ, எவன் திராட்சை காய்கள் அவனுக்கு தான் வாய் குளிக்கும், அது பற்கள் பூசும். எவன் பாவம் செய்யறானோ அவன் தான் அந்த பாவம் செய்யற ஆத்மாவை சாகும், அவனுக்கு தான் தண்டனை உண்டாகும் என்று எசேக்கியேல் புத்தகத்திலே வாசிக்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நவதமாக தவறு யாரு செய்தாலும் ராஜாதி ராஜா அவர்களை தண்டிக்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். என்று பரலோகத்திலே முத்திரைகள் உடைக்கப்படாது இருந்த பொழுது இந்த முத்திரையை யார் உடைப்பதற்கு யாருமே அதிகாரம் பெறவில்லை என்று சொன்ன பொழுது யோவானாகிய நான் அழுது. அப்பொழுது என்னை தேய்ச்சபடி ஒருவன் கடந்து வந்து, நீ அழாதே, யூதா சிங்கம் முத்திரையை உடைக்க வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி இங்க சொல்ல இயேசுநாதரை குறித்து சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் 5:5 வாசிக்கும் பொழுது, வெளிப்படுத்தல் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேருமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளை உடைக்கும் அதிகாரம் உடையவராய் இருக்கிறார் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டதாக. ஆண்டவராகிய இயேசுநாதரை குறித்து என்ன சொல்லியிருக்கிறது என்றால், யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேருமானவர் சிங்கம் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படி என்றால் அவர் ராஜா ஆளுகை செய்கிறவர், எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார். அதனால்தான் அந்த கேள்வி 4 முகங்கள் கொடுக்கப்பட்டிருந்தது. அதில் ஒரு முகம் சிங்க முகம் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆளுகை செய்கிறவர் என்று சொல்லி அவர் ஆளுகை செய்கிறவராக இருக்கிற. முதலாவது மனிதனை உருவாக்கி மனிதனை பாதுகாத்து மனிதனுக்காக தன்னையே கொடுத்தபடினாலே மனித முகம் இருந்தது. இரண்டாவது, அவர் சகலத்தையும் ஆளுகை செய்கிறார். வானத்தின் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சில ஆளுகை செய்கிறபடினாலே ராஜாவாக இருக்கிறார், ஆளுகை செய்கிறார், தோற்றமுடையவராக இருக்கிறார், ஆளுகை செய்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். மகாராஜனுமாக இருக்கிறார், அவர் ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார். பிரியமான தேவர்களே, கடந்து இருக்கிறோம். நம்முடைய ராஜாதி ராஜாவாக இறைவனை நாம் தொடர்பு கொள்ளும்படியாக ராஜாவுக்கு நாம் எப்பொழுதும் ஏற்படுத்தி தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். கர்த்ததாமே வார்த்தைகளை ஆசிரியப்பாராக. மறுபடியும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கேட்ட வார்த்தை மனதில் யாராவது ஜெபிக்கலாம்.